ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லப்பா, நான் சொல்றேன் அந்த 150 ரூபா டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்க விடுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல இங்க எத்தனை பேர் வாங்கி இருப்பாங்களா அதிக ரேட்? இதை நான் உங்களுக்கு அது ஒத்தின ஒரு உதாரணத்தோட சொல்லிடுறேன். இதை யாரு விற்கிறான்னு பாத்தீங்கன்னா தியேட்டர். யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அதிகாரிகள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆம்னி பஸ் இருக்கு. ஆம்னி பஸ்ல இப்போ நீங்க வாரம் பார்த்துருப்பீங்க. வீக்கெண்ட் இந்த பொங்கல் வந்துருச்சு, 500 ரூபாய் விற்கிற டிக்கெட் 4000 ரூபாய்க்கு விற்கும். ஆம்னி பஸ்ஸுக்கு விற்கிறதுல யார் இதை கண்ட்ரோல் பண்ணும்? அரசும் அரசு சார்ந்த அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் தானே. தியேட்டர் யார் கண்ட்ரோல் இருக்கு? தனிநபர்கள். அந்த டிக்கெட் எவ்வளவு கொடுக்கணும், என்னன்னு விலைக்கும் அதுக்கான டாக்ஸையும் யார் நிர்ணயிக்கிறது? ஸோ இதை நான் அரசு துறைகள் சரியாக செயல்பட்டாலும் இதெல்லாம் நடக்கும். இது எப்படி ஒரு அந்த படத்தில் சார்ந்தவர்களும் அவர்களும் எப்படி போய் ஒரு 700 தியேட்டர் 800 தியேட்டர்ல கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதை தான் நான் சொன்ன அந்த சிஸ்டம். இது நீங்க என்னன்னா, நான் சொன்ன சிஸ்டம்ல இதுவும் ஒண்ணு. நான் சொன்ன பெரிய விஷயங்கள் சொன்னேன், இந்த மாதிரியான சின்ன விஷயம் இது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். இதான் எங்களுடைய எண்ணம்.